ஹாய் எல்லாருக்கும். சுவாதி அக்கா வீட்டு காது குத்து வீடியோ தான் இது. நாங்க வந்து மொத நாளே போயாச்சு. ஏன் அப்டின்னா வந்து சுவாதி அக்கா வந்து எனக்கு அக்கா இல்ல. எங்க வீட்டுக்காரங்களுக்கு தங்கச்சி மொற. அதாவது வந்து எங்க வீட்டுக்காரங்க தான் தாய் மாமா மொற பண்றதுனால, நாங்க மொத நாளே போயிட்டு அந்த கிஃப்டிங் அந்த வருச தட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோமே அப்டின்னு சொல்லிட்டு அந்த சீலிங் வச்சு, மேல அந்த கிஃப்ட் பேப்பர்லாம் போட்டு ரேப்பர்லாம் போட்டு வித்தியாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அப்ப சபையில வைக்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில அத்தை வந்து அந்த பிள்ளையார் வைப்பாங்க இல்லையா? அது போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கேமரா ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சோனே போஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் விடிஞ்சோனே எல்லாம் கோயிலுக்கு போயாச்சு. போனோனே பாருங்களேன், இவங்க தான் 2வது குட்டி மோனி. மாமாவும் மருமகளும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க பண்ணதாலே வருசத்தட்டு. அது எப்படி இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ஒரு மாரி நல்லா அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? அதுக்காக தான் சும்மா பண்ணியிருந்தோம். இந்த ஜூஸ் தான் என் கண்லயே உறுத்திட்டு இருந்துச்சு. ஃபைனலா குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம 2வது குட்டி மோனி. இவங்களுக்கு தான் மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மொட்டை அடிக்கும்போது ரொம்ப கத்துவாங்க, ரொம்ப அழுகுவாங்க அப்படிலாம் நாங்க பயந்தோம். ஆனா ஃபோன் குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிட்டாங்க. ஆனா இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இவங்க தான் மொத பிள்ளை தன்சி. ஆக்சுவலா இவ வந்து கத்து கத்துன்னு கத்தி எடுத்துட்டா. இவ வந்து பெரிய பிள்ளையா இருக்கா, கத்த மாட்டா, அமைதியா இருப்பா அப்படின்னு நாங்க நெனச்சோம். ஸோ தாத்தா மடியில வச்சு அவளுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்ப கேப் எடுத்து வந்து அவளுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலா நம்ம காது குத்து வீடியோவுக்கு வந்தாச்சு. மொத பாப்பாக்கு காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவள் இன்னும் இந்த மொட்டை அடிச்சதுலேருந்தே வெளில வரல. அதுக்குள்ளே அவளுக்கு காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையா கத்த ஆரம்பிச்சிட்டா. உண்மையாக சொல்கிறேன், காது குத்துலேயே ரொம்ப மோசமான விஷயம் எது தெரியுமா? ஆல்ரெடி காது குத்து வலியை தாங்க முடியாது. இதுக்கிடையில அந்த வாழைப்பழத்தை வேறு வாய்க்குள்ள வச்சுட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து அதுக்கு இடையிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 2வது காதும் குத்தியாச்சு. காது குத்தி முடிச்சதுக்கப்புறமா அவங்க தாத்தா பாட்டி வந்து பசங்களுக்கு வந்து தோடு, செயினு, மோதிரம், கொலுசு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த செய்முறையெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க 2வது குட்டி மோனி. வழக்கம் போல் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. காது குத்துற வரைக்குமே அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. காது குத்த ஆரம்பிச்சோன தான் வந்து அவங்க வந்து அழுக ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் இவங்களுக்கும் வாழைப்பழத்த வாயில வச்சு பிள்ளைய ரொம்ப கத்துறத வந்து இன்னும் அதிகமாக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு காது முத்தி குடிச்சது அந்த குத்தி முடிச்சதுக்கப்புறமா, அவங்க இன்னொரு தோடு எடுக்கிறதுக்குள்ளார திரும்பி ஃபோன் வந்து ஆஃப் ஆயிட்டு. அவ திரும்பி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபோனை அவங்க அப்பா கையில குடுத்து, திரும்பி அவளுக்கு புடிச்ச வீடியோவ வாங்கி குடுத்து, அடுத்த காதும் வந்து குத்திட்டாங்க. காது குத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலா இந்த இடைப்பட்ட கேப்பில் நான் இல்ல. ஃபர்ஸ்ட்டு பிள்ளைக்கு காது குத்தும்போது தான் நான் இருந்தேன். 2வது பிள்ளைக்கு காது குத்தும்போது வந்து நிலன் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். கண்ட்ரோலே பண்ண முடியல அவன ஒரு கட்டத்துக்கு அப்புறமா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். இந்த எந்த வீடியோவுமே நான் பார்க்கல. 2வது பிள்ளைக்கு காது குத்துனது இந்த எல்லாமே நான் வந்து வீடியோஸில் தான் பார்த்தேன். இப்போ நீங்க பார்க்கும்போது தான் நானுமே வந்து அந்த வீடியோவுமே பார்க்குறேன். ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம பசங்களுக்கு காது குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணுற ஃபங்க்ஷன் அது. ஆக்சுவலா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு காது குத்தும்போது அப்பா, அம்மாவும் அழுவாங்க. சரி இவங்க 2 பேரும் அந்த மாரி அழுவாங்க. நல்லாயிருக்கும். அதையும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, இவங்க அழுகவே இல்ல. வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு. நார்மலா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு பண்ண மாரி இந்த பாப்பாவுக்குமே தோடு, அப்புறமா செயினு, மோதிரம், கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த செய்முறை எல்லாம் வந்து அவங்க தாத்தா, பாட்டி வந்து செஞ்சிட்ருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நான் வருவேனே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோ கரெக்ட்டா இந்த காது குத்திலாம் முடிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா? அப்போ கரெக்ட்டா நான் என்ட்ரி குடுத்துட்டேன். அந்த இந்த தட்டெல்லாம் குடுத்து வாங்குவாங்க இல்லையா? அதுக்கு தான் நான் வந்துட்டேன் கரெக்ட்டாவே. இதுக்கப்புறம் காது குத்தி முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் ஏந்திச்சு நின்னாங்க. ஏந்திச்சு நின்னுட்டு வந்து இந்த அரிசி இருக்குங்கல்ல, அந்த மஞ்சள் அரிசி அதெல்லாமே வந்து எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. தூவுனாங்க எல்லாருமே. ஆக்சுவலா அந்த அழகான மொமெண்ட்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவால்ல. அது எல்லாமே வந்து நல்ல வேளை நமக்கு வீடியோஸ் இருந்தனால இது எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுச்சு நம்மளால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தோம். நெறைய மெமரீஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இதுவும் மொத நாள் தான் செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாமே சொதப்பிட்டு நல்லா மழை. மொத நாள் வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தோம். பட் செம்ம மழைங்கிறதுனால எல்லாருமே வந்து பீச்ச வந்து நாங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்துட்டோம். அந்த மாரி இருந்துச்சு. 2 பேரையும் தூக்கி வச்சு போஸ் கொடுத்துட்டுருந்தாங்க. பெரிய பாப்பா வந்து அவங்க தாத்தாவும், சின்ன பாப்பா வந்து அவங்க மாமாவும் வந்து தூக்கி வச்சு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மஞ்சள்லாம் அது இப்போ சொன்னேன் இல்லையா? அது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரியே குடுப்பேன். இப்போ தான் கூப்பிட்றாங்க பாருங்க. "எங்க இருக்க? இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுவாங்க. அப்ப தான் நான் உள்ள வருவேன். உள்ள வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் மாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி பிக் எடுத்தோம்.
அந்த ஃபோட்டோஸ் எப்போ வரும்னு தெரில. நான் கேட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தெரியும். நானு, சுவாதி அக்கா, எங்க அந்த அத்தை 3 பேருமே வந்து முன்னாடி சொல்லி வச்சுக்கவே இல்ல. ஆனா வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சது பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கும் வந்து கிரீன் கலர் சாரி, ப்ளூ கலர் பார்டரு. ஒருத்தவங்க சொல்லிக்கவே இல்ல. நார்மலா போனோம். பட் பார்த்தா 3 பேருமே ஒரே கலர், ஒரே மாரி பார்டர் எல்லாமே ஒரே மாரி இருந்துச்சு. கோஇன்சிடென்ட். இது பேர் தான் கோஇன்சிடென்ட் போல. ஒரே மாரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஒற்றுமை இது எங்களுக்குள்ளார. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு சுவாதி அக்காவும் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப க்ளோஸு. நாங்க நெறைய சீக்ரெட்ஸ் பேசிப்போம். நாங்க எங்க 2 பேருக்குள்ள நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள் நடக்கும். பட் இடையில ஒரு பெரிய கேப் வந்துருச்சு எங்க 2 பேருக்குள்ளார. இப்போ திரும்பி நாங்க ரீயூனியன் ஆயிருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்து சரியான அராத்து கேங் நாங்க 2 பேருமே. லைஃப்ல நடக்கிற எல்லா அழகான மொமெண்ட்ஸும் நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ டூ ஆல்.